ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த DJIயோட காஸ்ட்லி மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்துட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள நேரம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணனே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே மைக் இருக்குது. நாங்கள் DJIயோட காஸ்ட்லி மைக் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை இருக்குது. பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாக இருக்குது ப்ரைஸ். எங்கள் பாட்டியோட சொற்பை மாதிரி இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டர் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, C-type கேபிள்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது ப்ரைஸ். யூசர் மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. உள்ளே இருக்கும் பார்க்கலாமா? இது உள்ளே பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, அது போக ஒரு ரிசீவர் இருக்குது. அது போக நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்காக கனெக்டிங் பின்னு கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் யூசர்ஸாக இருந்தால் அதுக்கும் பின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், என்னடா பெருசாக இருக்குது, நான் சார்ஜ் போடுறதுக்கு இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போய்க்க முடியுமா அப்படின்னு. அதுக்காக தான் இங்கே ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தனியாகவும் சார்ஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பாக்ஸில் போட்டு சார்ஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது போக 2 பஞ்சு கொடுத்துருக்காங்க கைஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தூசி எதுவும் பற்றக்கூடாது. நீங்கள் வெளியே போய் ரோட்டில் எங்கேயாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தூசி எதுவும் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கும், அதில் நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா தூசி எதுவும் வராது. கைஸ், ஃபஸ்ட் நம்ம ரிசீவரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சார். யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எடுத்தோடனே உள்ள செட்டிங்ஸ் பார்த்தோம்னா ரிசீவர் கெயின் இருக்குது கைஸ். ரிசீவர் கெயின் போனீங்கன்னா டிபின்னு சொல்லிட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு வெளியே அவுட்டோரில் எங்கேயும் ஷூட்டிங் போனீங்க, நீங்கள் எங்கேயும் ரெக்கார்ட் பண்ண போனீங்க அப்படின்னா அவுட்டோரில் எடுக்கிறப்ப மைனஸில் இருக்கணும். அதே நீங்கள் உள்ள ஒரு ரூம்குள்ளே ஸ்டுடியோவில் எங்கேயும் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா ப்ளஸில் வச்சுக்கலாம். நீங்கள் நீங்கள் டிபி செட்டிங் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ளஸில் போனீங்கன்னா சுற்றி இருக்கிற வாய்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்க கைஸ். நீங்கள் மைனஸில் போக 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 நீங்கள் பேசுகிறது மட்டும் கவர் ஆகும், சுற்றி எதுவுமே கவர் ஆகாது. நீங்கள் பக்கத்தில் பேசுகிறது மட்டும் கவர் ஆகும். அது போக இது பேக் சைடு பார்த்தோம்னா மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கான பின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட மொபைல் C-type. இந்த C-type நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா வெளியே வாங்குறது கொஞ்சம் ரேர் கைஸ். அதனால் டேமேஜ் ஆகாமல் பொறுத்தனாப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரிசீவரில் கனெக்ட் பண்ணியாச்சு. வாங்க நான் நம்ம ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணோடனே நம்ம மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓரமாக வச்சுட்டு நம்ம டிரான்ஸ்மிட்டருக்கு வருவோம். டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. இந்த மேக்னெட் எதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி எடுத்து சப்போஸ் இப்போ இங்கே மைக் வேணும், இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வச்சு இது இந்த ஷேப்பில் இப்படி வச்சிங்கன்னா மாட்டிக்கலாம். இது போக கிளிப்பிங் பேண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எங்கே மாட்டினாலும் மாட்டிக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் மைக்கில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு C-type போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இல்லாமல் நீங்கள் வெளியே எங்கேயும் தனியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா C-type சார்ஜர் வந்து நம்ம இதுக்கு தனியாகவே சார்ஜ் போட்டுக்கலாம். அது கீழே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த சைடில் ரெக்கார்டிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுபோக இங்கே ஒரு லிங்கிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மைக் காலரில் மாட்டிருக்கேன். இந்த டிரான்ஸ்மிட்டரை நீங்கள் இன்னொரு பர்சன் ஆப்போசிட் பர்சன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் பேசுகிறது நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ஆன் ஆனே இந்த லைட் எரியும். இந்த ரெட் லைட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆச்சுன்னா இந்த லைட் எரியும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். எப்பயும் போல் உங்கள் ஃபோனில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் எல்லா ஃபோன்லேயும் இருக்கும். இந்த கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்டிங் ஆப்ஷன் போங்க. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்பயும் போல் நார்மல் ஃபோனில் நீங்கள் எப்படி ஒரு ஃபோனில் சாதாரணமாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க அது போல் தான். இப்போ நான் இப்போ பேசுகிற ரெக்கார்ட் பண்ணுறேன். இதோட அவுட்புட்டை உங்களுக்கு கடைசியில் நான் தரேன். ஃபைனலி இந்த பாக்ஸில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு C-type போட்டு கொடுத்துருப்பாங்க கைஸ். இது இந்த பாக்ஸுக்கு சார்ஜிங். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வச்சாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இந்த சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும், ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும். இது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக்கை நம்ம 24 hours யூஸ் பண்ணலாம் கைஸ். ஒன் டைம் சார்ஜ் ஃபுல் பண்ணிட்டா போதும், 24 hours யூஸ் பண்ணலாம். அதுபோக இந்த ரிசீவரை நீங்கள் வந்துட்டு இங்கே மாட்டினாலே போதும். இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம், சார்ஜ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலான்றது இதிலே காட்டிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா பகுதி இருக்குது சார்ஜ் 12 hours காட்டுது. அவ்வளோதான் கைஸ், நம்ம இன்றைக்கி DJIயோட மைக்கு
எப்படி ஒர்க் பண்ணுது என்ன இது எல்லாமே பார்த்தாச்சு. இதில் நான் சொல்லாத விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேல்யூ ஃபார் மணிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நீ நம்ம மைக்கை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பை, see you.